இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி டிசைன் ஃபாலோவர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா டிசைன் ஒர்க்கர்ஸாக இருப்பீங்க. இந்த பேஷனேட்டாக இஃப் யூ ஆர் இன் உங்களுக்கு வந்து டிசைன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம டிசைன் ப்ராசஸ் நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்த்துருப்போம், இல்லை ஒரு தடவையாவது பண்ணி பார்த்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணியிருப்போம் when it comes to design. இல்லை நிறைய ஒர்க் பண்ணுறவங்க ஆப்வியஸாக டிசைன் ப்ராசஸை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டிசைன் ப்ராசஸ்னு வரப்போ என்னென்ன மித்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்துட்டு நம்ம நமக்கு தெரியாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் வி ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் நம்ம அதிலிருந்து வெளியே வரதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக கூட வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். டிசைன் ப்ராசஸில் யூஸ்வலாகவே நம்ம 5 ஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். எங்கே போனாலும் 5 ஸ்டெப் ப்ராசஸ், டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்றது நம்ம பார்க்குறது தான். அதில் என்னென்ன யூஸ்வலான இந்த ஃபைன் ஆன் டிஸ்கவர், இல்லைனா ரிசர்ச், அப்புறம் ஐடியேட், டிசைன், ப்ரோடைப் ஆர் டெஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேபி டிஃப்ரெண்ட் நேமிங்ஸில் இருக்கலாம். பட் எல்லாமே வந்து 5 ஸ்டெப் ப்ராசஸாக தான் நம்ம பார்த்துருப்போம் யூஸ்வலாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஸ் நாட் த ஒன்லி way to solve a problem. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த 5 ப்ராசஸும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ண வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். 5 ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன ஸ்டெப் முக்கியமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ லெட்ஸ் see what things that we can do to improvise the design process and also to இந்த மித்ஸ் எல்லாம் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், லைக் என்ன மித்ஸ் எல்லாம் வந்துட்டு we have to get rid of அப்படின்னு இப்போ பார்ப்போம். Number 1, design process is not all in one process. One size doesn't fit all. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வச்சு எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியாது. நெக்ஸ்ட் இஸ் design process is a guide. ஸோ இது வந்து ஒரு நம்ம யூஸ்வலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு பார்க்காம இதை ஒரு கைடாக பார்க்கணும். ஸோ தட் வி ஹாவ் எவ்ரிதிங் இன் த கைட். டிசைன் ப்ராசஸில் எல்லாமே இருக்குது. பட் விச் ஒன் வி நீட் டு ஃபாலோ ஃபார் ஆர் பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி we have to find that out. Because as a designer, when the first problem பண்ணும்போது you might be doing all the process. First problem ஏன்னா நம்ம படிக்கிறோம், எல்லாமே கற்றுக்கணுன்றதுக்காக we can start learning எல்லா ப்ராசஸில் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கற்றுக்கிறதுல தப்பில்லை. பட் அது என்னென்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணனா இட் வில் பி a templated study. It is not a more இது என்னது, it's a no more research. UXன்றது it's not about the process, it's not about the tools, but it's about you, how you look at a problem and know how to solve them. எதுக்காக நான் வந்து டிசைன் ப்ராசஸ் வந்து it's not only the 5 step process, எல்லா டைமும் நம்ம இந்த 5 step யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா it will stop the கிரியேட்டிவிட்டி. ஸோ இஃப் நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதே ப்ராசஸ் தான் இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஒரே மாதிரியான ப்ராசஸை தான் நம்ம எல்லா ப்ராப்ளமுக்கும் சால்வ் பண்ணுறோன்னா அங்கே க்ரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ கம்மியாகாது, இருக்காது மோஸ்ட்லி. ஸோ whenever we try to solve something, ஏதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா you can come up with your own way of solving the problem. ஸோ அதுக்கு வந்து மேபி இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு கைடாக வச்சுக்கிட்டு you can take some techniques and tips from there. என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வேணால் you can know the process, but you should not follow the same process for everything. Next is create your own flexible process. Okay, so design process is an iterative processன்றது நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டுருக்கோன்னா whenever you find some issues or struggles you face, ஏதாவது தப்பாக போகுதுன்னு தோணுச்சுன்னா you can anytime come back to the previous step and then you can start doing again. லைக் திரும்ப உங்களுக்கு ரிசர்ச்சில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வரலன்னு தோணுச்சுன்னா, மேபி டிசைன் பண்ணும்போது ஐடியேஷன் ப்ராப்பராக வரலன்னு தோணுச்சுன்னா, if you need some more research you can anytime go back to your research step. ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்க்கு போய் you can do your primary research or secondary research, whatever you want. So it's make your own process flexible. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் எனி டைம் கம் பேக் அண்ட் சேஞ்ச் யூர் திங்ஸ் அண்ட் தென் கோ பேக். ஸோ இட் இஸ் அபவுட் லேர்னிங். நம்ம யூஸ்வலாக ப்ராசஸ் இந்த டிசைன் ப்ராசஸ் படிக்கிறப்போ யூ வுட் ஹவ் சீன் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெச்சஸ் பண்ணுவோம், தென் வில் ஸ்டார்ட் வித் லோ ஃபெர்டிலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் மேபி அதை மிட் ஃபெர்டிலிட்டியாக ஹை ஃபெர்டிலிட்டியாக மாற்றிட்டு ஃபைனலி தான் விஷுவல் டிசைன்ஸ்க்கு போவோம். ஸோ இட் இஸ் அபவுட் ஆல் அபவுட். ஏன் நம்ம டேரெக்டாக டிசைன் பண்ண மாட்டோம்னா, பிகாஸ் எனி டைம் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் யூ கேன் சேஞ்ச் இன் யோர் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன தான் லோ ஃபெர்டிலிட்டியாக நீங்கள் தப்பு பண்ணாலும் you can change in your mid fidelity anytime, but it can change in your visual design as well. Sometimes we can directly jump into it, we are confident. So if not, you can always come back to your previous step and change things and then go back to your next step. So there's nothing wrong in that. You don't need to think about நம்ம இது பண்ணிட்டோமே இப்போ தப்பாயிடுச்சு அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. யூ கேன் இம்ப்ரூவைஸ் இன் யர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அஸ் வெல். நெக்ஸ்ட் இஸ் அடாப்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் இது. நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. என்ன நம்ம ஒரே மாதிரியாக இருக்கோம், நம்ம இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண பழகிட்டு இருக்கோம், இது தவிர்த்து எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்றத விட we can learn new tools anytime, because நிறைய டூல்ஸ் வந்துட்டே இருக்குது. அண்ட் தென் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப் பை லேர்னிங் நியூ டிசைன் பிரின்சிபல்ஸ். நிறைய
என்னென்ன டிசைன் கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்குது, ஹவு வி கேன் லேர்ன் தெம். பிகாஸ் அது பண்ணுறதுனால வி கேன் இம்ப்ரூவ் ஆர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் லைக் நம்மளோட நாலேஜ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக இல்லாமல் இட் வில் சேஞ்ச். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணும்போது யூ கெட் டு நோ ஐடியாஸ் வந்து புதுசாக வரும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராசஸை இதுக்கு அப்ளை பண்ணுறான்ற ஒரு ஐடியாலஜி வந்து உங்களுக்கு தானாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் தேட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ஒரே மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணுறதை விட பெட்டர் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் சம்திங். ஒர்க் ரிலேட்டடாக ஒரே மாதிரியான ஒர்க் தான் இருக்குது, ஒரே மாதிரி டிசைன் தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா வாட் யூ கேன் டூ இஸ் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க் ஹவர்ஸ் யூ கேன் ஸ்பெண்ட் 1 or 2 hours டு இம்ப்ரவைஸ் யுவர் நியூ ஸ்கில்ஸ். இல்லைனா லேர்ன் பண்ணுறதுக்கு புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு அனிமேஷன்ஸோ இல்லை யூஎக்ஸ் ரிசர்ச் ஒர்க் பிடிக்குன்னா அதுவோ இல்லை யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்து ப்ரோடைப்பிங் பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னா யூ கேன் டூ தேட். ஸோ இது வீக்லி பேஸஸாக நீங்கள் யூ கேன் ஸ்பிளிட் யோர் டேஸ். இந்த வீக்கில் நான் வந்து முடிச்சிருக்கணும், இதை கற்றுட்டு முடிச்சிருக்கணும். திஸ் இஸ் ப்ராக்டிஸ் அகேன் அண்ட் அகேன். ஸோ யூ நோ ஹவு டு ஃபாலோ த ப்ராசஸ். ஸோ எந்த ப்ராசஸை எதுக்கு அப்ளை பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இஃப் யூ ஹாவ் சம் ப்ராக்டிஸ் இன் ஆல் த திங்ஸ் விச் எவர் you want to explore, then you will get the solution as well in your hands. That's all, because design is not static, it changes day by day. Hope it was helpful. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye bye.